பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பிரிட்டனும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் இப்போது கூடியிருக்கிறது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை ஏவி வருவதற்கு பல்வேறு நாடுகளும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தான் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் ஒரு படி மேலே போய் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் இது முறைப்படி உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பிரான்ஸ் போலவே பிரிட்டனும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பிரிட்டனில் மிக வலுவாக இப்போ எழுந்து வரக்கூடியதை பார்க்குறோம். அதே நேரத்தில் பிரிட்டன் பிரதமரும் இதுக்கு இசைவான ஒரு கருத்தை தான் சொல்கிறார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மருடைய லேபர் கட்சி எம்பிக்கள் உள்ளிட்ட 200 பேர் பாலஸ்தீனத்தை பிரிட்டன் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுடைய பிரித்தெடுக்க முடியாத உரிமை அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதும் கீர் ஸ்டார்மர் தான். அப்போது அவரும் இதற்கு ஒத்த கருத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுடைய நீண்டகால சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறுது. தங்கள் சொந்த மண்ணில் ஒரு சுதந்திரமான அரசை நிறுவுவதற்கான அடிப்படை உரிமையை இது உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதும் அவங்க நம்புகிறாங்க. ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் போது பாலஸ்தீனம் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக மாறும். இது ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் ஒரு வலுவான நிலையை பாலஸ்தீனத்திற்கு கொடுக்கும். சர்வதேச நீதிமன்றங்கள் அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற சட்டமன்றங்களில் வழக்குகளை தொடரவும் இது உதவக்கூடியதாக இருக்கும். மேலும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும். சட்டவிரோத குடியேற்ற நடவடிக்கைகளை நிறுத்தவும் ராஜதந்திர அழுத்தத்தையும் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கவும் இது பயன்படும். இரு நாடுகளுடைய தீர்வுக்கான அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற அதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியும்.